வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முத்து பாட்டிகிட்ட சொல்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை நான் எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. புரியுது பாட்டி, அது சாயங்காலம் தானே, அது வரைக்கும் நான் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு முத்து. 3 தெரு தள்ளி தான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசிகிட்டு இருக்க போகிறேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே நான் ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீ என்கிட்டலாம் கேட்காத, மீனாட்ட கேளு, அவள் சரின்னு சொன்னால் வேணா வெளியில் போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மீனாவுமே பாவம் பாட்டி, அவர் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்து. பாட்டி மீனாட்ட சொல்கிறாங்க, இப்போ தான் முத்து உன்னோட கைப்பிடிக்குள்ளே வந்திருக்கிறான், அவனை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி காருக்கு இன்சூரன்ஸ்க்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, டியூவும் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. இந்த ஃபினான்ஸில் ரொம்ப கட் அண்ட் ரேட்டானது, ஒரு நாள் நம்ம கட்டலைனாலும் காரை தூக்கிட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடுறேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்டுமே சொல்லிடுறாரு. அடுத்ததான் முத்துவோட தம்பி ரவியை காமிக்கிறாங்க. ஸ்ருதியை பற்றி நினச்சி பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு செஃப்பாக என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் நேரில் பார்க்க தான் பிடிக்கல அப்படின்னு யோசிக்கிறாரு. ரவி இப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு. அவரே அடிப்பட்ட மாதிரி பேண்டேஜ் எல்லாம் போட்டு செல்ஃபி எடுத்து இப்போ ஸ்ருதிக்கு அனுப்பி வைக்கிறாரு. நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே நான் அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. தன்னோட ஃபோட்டோவை அனுப்பி வச்சுருந்தீங்கல்ல, அவனை தெருவாக தேடி கடைசி அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். நீங்கள் அவனை நேரில் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்து நேரில் அடிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இனிமேல் அடிக்கிறதுக்கு அவன் உடம்புல ஒரு இடம் கூட பாக்கி இல்லை, நீ வேணா ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்கிறாரு ரவி. இவனே தான், இவனுக்கு எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அவனுக்கு தானாக அடிப்படலை, எல்லா அடியும் நான் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. சொன்ன மாதிரி அவன் உண்மையிலே ரவுடி தான், 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் அந்த 4 பேரையுமே நான் அடித்து துரத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனை ஹாஸ்பிட்டலில் நான் தான் அட்மிட் பண்ணேன், அப்போ தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னையிலேருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் உங்களை நேரில் பார்த்தீங்கன்னா நேரம் ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனை அடித்து நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு ரவி. இன்னொரு நாள் நம்ம நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததாக இப்போது கிராமத்தில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாட்டி பெட்டெல்லாம் எடுத்து தூசி தட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பாட்டி அப்படின்னு முத்து கேட்குறாரு. எல்லாம் காரணமாக தான், பெட்டை தூக்கிட்டு உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி. தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க முத்துவும் மீனாவும். இன்றைக்கி ஒரு முருங்கை மரத்தை காலி பண்ணிட்டியா பாட்டி அப்படின்னு கேட்குறாரு. அந்த மரம் பாவம் பாட்டி, அது பாட்டுக்கு பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மரம்னா 4 பேருக்கு உதவணுண்டா, அதே மாதிரி தான் மனுஷனா கல்யாணம் முடிஞ்சா புள்ள குட்டின்னு பெற்றுக்கணுண்டா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. சாமியாராக போகிறவங்களாம் என்ன சொல்கிறது அப்படின்னு முத்து கேட்குறாரு. இது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், உனக்கு தான் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நாங்கள் என்ன பிடிச்ச கல்யாணம் பண்ணணும், என் தலையில் இவ்வளோ பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனா உன்னோட வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கிஷன்டா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நீ வண்டி ஓட்டுறப்ப பிரேக்கை மிதிப்பையே, அந்த மாதிரி தான் மீனாவும், அவள் இல்லாட்டினா நேராக மரத்தில் போய் முட்டிடுவ நீ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இப்போ நான் இவளை அடிக்கடி மிதிச்சிட்டே இருக்கணுமோ அப்படின்னு ரொம்ப கிண்டலாக கேட்குறாரு முத்து. பார்த்தீங்களா பாட்டி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவன் மேலே நீ கையே வைக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நேரம் குறிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. அவளை நீ கை வாங்கக்கூடாது, பொண்டாட்டியை அடிக்கிறவன் நல்ல புருஷனும் கிடையாது, நல்ல மனுஷனும் கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. முத்து பாட்டிகிட்ட சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு உதயா இருக்கிறான்ல, துபாயிலேருந்து இப்போ தான் வந்திருக்கிறான், நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. மீனா ப்ளீஸ் மீனா நீயாவது சொல்லு அப்படின்னு மீனாவோட சேலை முந்தானே பிடிச்சிக்கிறாரு முத்து. மீனா முத்துவா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் ஸ்ருதி இப்போது ரவியோட ரெஸ்டாரண்ட்கே வந்துடுறாங்க. ஸ்ருதியை பார்த்த உடனே ரவி வேகமாக திரும்பி நின்றுக்கிறாரு. கொஞ்சம் திரும்பி பாருங்கள் செஃப், நான் தான் உங்களோட ஃபேவரட் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. ரவி இப்போது திரும்பி ஸ்ருதியை பார்க்குறாரு. ரவியை பார்த்த உடனே ஸ்ருதிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீயா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. அடுத்ததா பாட்டி பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்களாம் பூ கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனாவுக்கு அலங்காரம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா நீ போய் குளிச்சுட்டு வந்துரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. நான் காலையிலே குளிச்சிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. முத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீயும் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.